Hi everyone, welcome to Sophia 360 degree. Happy reaching you all again. என் மம்மி உங்களுக்கு மட்டன் பிரியாணி செய்றாங்க. நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு 1 kg பிரியாணி செய்கிறதுக்காக நான் 200 ml ஆயில்ஸ் எடுத்துக்கிறேன். 200 ml ஆயிலில் நான் அது கூட கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கீ ஆட் பண்ணிட்டேன். இது கூட நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடலெண்ணெய் வேணும்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், இல்லை நாங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆயிலை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 200 ml யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 200 ml யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தோம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் இதில் வதங்கணும். பிரியாணியோட டேஸ்ட் எப்படின்னா வெங்காயம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்ததில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். ஒன்ஸ் வெங்காயம் வதங்கிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தழை, பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு கைப்பிடி பிடிச்ச அளவு போடுங்க. அது கரெக்டாக இருக்கும் இந்த 1 கிலோ பிரியாணிக்கு. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பிரியாணி சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் அன்றைக்கி ஆனால் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கேன் எடுத்ததை. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையுமே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தோட பேஸ்ட்டையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெயில் வதங்க தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். 2 ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் காரத்தை அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, மிளகாப்பொடி ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் பரவாயில்ல. காரம் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு 1.5 கிலோ கறி கிட்ட எடுத்திருக்கேன் மட்டன். ஸோ நான் கறி ஆட் பண்ணிக்கிறேன். கறி இந்த மசாலோடு சேர்த்து வேக வச்சாதான் அது நல்லாவே கறியிலையும் பிரியாணியோட டேஸ்ட் இறங்கும். கறி வெந்த தண்ணியிலே நம்ம பிரியாணி தாளிக்கிறனால அந்த அரிசியோட சேர்ந்து வேகிறப்ப தான் பிரியாணியோட ஃபுல் டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ இது எல்லாமே இந்த கறி மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி பிளெண்ட் ஆகுது. ஸோ இப்படி பிளெண்ட் ஆனால் தான் கறியோட டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலர் வெறும் கறியை மட்டும் உப்பு தண்ணியில் வேக வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அது கூட கறி வேகிறதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கறி அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கறி கூட தயிர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். கறி சீக்கிரமாகவும் வெந்துடும், பிரியாணியும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 1 கப் அரிசி எடுத்தோம்னா 1.25 கப் தண்ணி எடுக்கணும். இதுதான் பொதுவான ரேஷியோ. நம்ம சீரக சம்பா அரிசின்றனால தான் ஒரு 1/4 ரேஷியோ கம்மி பண்ணிக்கிறோம். 1க்கு 1.25 அப்படின்றது பதம் தான். ஸோ கறி வேகிறதுக்கு தனியாக தண்ணி வைக்க தேவையில்லை. அந்த அரிசிக்கு அளந்த தண்ணியிலே கறிக்கு ஊற்றி வேக வச்சிடலாம். ஸோ இதுக்கு தனியாக தண்ணி தேவையில்லை. அரிசியோட தண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் போட்டுட்டு
குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் வேக வச்ச இலை ஆட்டுக்கறின்றனால, ஸோ இதே கொஞ்சம் நீங்கள் மொரட்டு ஆட்டுக்கறியாக இருந்தது, வயசான ஆட்டுக்கறியாக இருந்தால் 20லேருந்து 30 நிமிஷம் விசில் விடாமல் வேக வைக்கணும். நான் வேக வச்சு கறியை எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து பிரியாணி வந்து சட்டியில் தான் தாளிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் அந்த சட்டியில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக கலந்து வச்சிருந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கறிக்கு மட்டும்தான் போக வச்சுருக்கோம். ஸோ அந்த அரிசியும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு படினா 1.5 கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு போடுவாங்க எங்கள் வீட்டிலலாம். ஸோ நான் அதுலேருந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உப்பு பத்தாட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் அதிகமாக போட்டுறாதீங்க. ஒன்ஸ் தண்ணி கொதிக்கும் போதே செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா, மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அரிசியை களைஞ்சி எடுத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசியை நல்லா 3 டைம் களைஞ்சிக்கோங்க. ஏன்னு கேட்டால் பழைய அரிசியாக இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், மக்கின மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக நல்லா களைஞ்சிக்கோங்க. தண்ணியை விட்டு நல்லா எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு வெறும் அரிசியை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் தண்ணி கூட போனால் கூட பிரியாணியோட பதம் மாறிடும், குழஞ்சிரும். ஸோ அதனால தான் கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஆட் பண்ணால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், உதிர பிரியாணி வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். அதனால் 3 டைம் களைஞ்சிட்டு தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் இந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடியே ஊற வச்சுருவோம், களைஞ்சிருவோம்னு நினைக்காதீங்க. கொதிக்க ஆரம்பித்தோன்னு கலைங்க. ஸோ அதனால் அரிசி ஊறாது. இதை ஊறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 2 உடஞ்சிரும். பிரியாணி ஃபுல்லாக குருணை பிரியாணி மாதிரி ஆகிடும், இல்லாட்டி குழஞ்சிரும். ஸோ அதனால் அரிசியை வந்து ரொம்ப தண்ணியிலே எதுலேயும் போட்டுற வேணாம். கரெக்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் களைஞ்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அரிசி போட்டுட்டு நம்ம ரொம்பவும் கிண்ட வேணாம். ரொம்ப கிண்டனாலும் 2 உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்பப்போ கிண்டி விடுங்க. அதே டைம் அடியிலையும் பிரியாணி பிடிச்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம சட்டியில் வைக்கிறோம் இல்லையா, அதனால் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டும் போது நல்லா ஃபுல்லாக கிண்டிடுங்க. ஆனால் அடிக்கடி கிண்ட வேண்டாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் கிண்டினாலே போதும். இப்போ இது நல்லா கொதிச்சு தான் வேகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மலன்னு கொதிக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு தெரியும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன் கிண்டுறோன்னு சொன்னால் அடியில் அரிசியாகவும் மேலே கிரேவியாகவும் இருக்கும். ஸோ அடியிலையும் இதுவும் கரெக்டாக கிண்டலைன்னா ஒரு பக்கம் மசாலாவும் ஒரு பக்கம் வெள்ளையாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி இறுகும் போது கிண்டுறோம். இது இறுகி வரும்போது தான் தெரியும் இது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது. ஆனால் இப்போவே நல்லா டேஸ்ட்டு மனம் தெரியுது, பிரியாணியோட ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அரிசி நல்லா கொதிச்சு தண்ணி நல்லாவே வத்த ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிண்டினீங்கன்னா கிண்டும் போதுவே டைட் ஆயிடுச்சு. அரிசி நல்லாவே இறுகி வந்துருச்சு. கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கிறனால எல்லாம் சேர்ந்து கலவை ஆயிடுச்சு கெட்டியாக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அடுப்பை வச்சுருந்தாலே போதும் சிம்மில். ஏன்னு சொன்னால் ரொம்பவுமே வச்சு தண்ணி ஃபுல்லாத்தையும் வற்ற வச்சுட்டு தம் போட்டோன்னு சொன்னால் ரொம்ப பிடிச்சிரும். இப்போ இதுவுமே இறுகி வந்துடுச்சு. இன்னும் இந்த மேலே இருக்கிற இந்த கொஞ்சம் தண்ணியுமே வற்றுற அளவுக்கு நம்ம தீ வச்சா போதும். அடுப்பை கொஞ்சம் நல்லா இறுகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏன்னா தம் தான் போட போகிறோம், அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு அடுப்பில் தம் போடுவோம். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி வற்றுனதுக்கப்புறம் தம் போட்டிங்கன்னா பிடிச்சிரும். ஸோ இதுவே கரெக்டான அளவாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இரும்பு தோசைக்கல்லோ இல்லை கனமான கல்லையோ எடுத்து இந்த அடுப்பு மேலே ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டைரக்ட் ஹீட்லேருந்து நம்ம தம் போடுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் வந்து அடுப்பில் உள்ள கறிக்கட்டை எடுத்து போடுவாங்க, நம்மக்கிட்ட அது இல்லாதனால இந்த தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் சும்மா மேலே இருக்கிற தண்ணி மட்டும்தான் இருக்குது. இந்த லெவலில் வச்சு நீங்கள் தம் போட்டால் தான் பிரியாணியும் பிடிக்காது, அட் த சேம் டைம் நல்லா வெந்து புளிங்கிடும் அரிசி. இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 பதத்தில் தான் இருக்கும் அரிசி வெந்து. ஸோ இதை மூடிடுங்க. அடியில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மில்.
ஒன்ஸ் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் திறக்க வேணாம். ஸோ மேலேயும் ஹீட் கொடுக்கணும். அதுக்காக நான் குக்கரில் வேறு ஒரு டிஷ் வச்சுருந்தேன், அதையும் மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் பிரியாணி ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தம் போட்டிருக்கோம். ஸோ 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருப்போம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். 20 நிமிஷம் வரையுமே பிரியாணியை திறக்க மாட்டோம். ஏன்னா மேலேயும் ஹீட் இருக்கும், கீழே அந்த ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த இரும்பு கல்லுலையுமே ஹீட் இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த 1/2 அன் ஹவர் வந்து புழுங்குறதுக்காக விட்டுருவோம். ஸோ நம்ம பொதுவாகவே தம் பிரியாணின்றது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரையும் தம் போடணும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி சீரக சம்பா அரிசிக்கு செஞ்சுருக்கோமோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசிக்கும் செய்யலாம். ஸோ இதே அளவு தண்ணி, இதே மாதிரி தம் போட்டிங்கன்னா அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தம் பிரியாணி எப்படி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.